Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நாங்கள் கொடுக்க போகிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவு. நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு நிறைவேறதுக்காக நாங்கள் வீடு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்ற முயற்சியில் ரெண்டு மூணு வீடை நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வீடு நாங்கள் எந்த மாதிரி வீடை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத நான் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா எந்த வீடு வாங்கணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ லன்ச் விலாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் மார்க்கெட்லேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. தெங்கிரி மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தெங்கிரி மீன் பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் கொஞ்சம் ஈஸி. பட் ஸ்டில் அந்த ரத்தம் பார்த்திங்கன்னா ரத்தமாக இருக்கு இல்லையா, ஸோ அது கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். இது ஃபஸ்ட் டைம் இந்த புதுசாக கல்யாணம் ஆன லேடிஸு இல்லை புதுசாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி ஃபிஷ் கழுவுறதுன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபிஷ் ரொம்ப கழுவ தேவையில்லை. தெங்கிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ இந்த திங்ஸ் தான், வெண்டைக்காய், கத்திரிக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் ரொம்ப திங்ஸ் வாங்கலை, ஏன்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக இன்னும் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தான் நாங்கள் திங்ஸ் வாங்கினேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக நான் போட்டு வைக்கணும். எனக்கும் ஆல்ரெடி வேலை இருக்குது. மீன் கழுவி முடிச்சிட்டோன்னே நான் இந்த வேலை தான் செஞ்சேன். கொத்தமல்லி, புதினா, அப்புறமா அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் கரெக்டாக பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் நான் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. நான் இந்த பாக்ஸ் ஈகேஆவில் போய் நான் வாங்கினேன். ஸோ இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி புதினா போட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா ஆனால் புதினா மட்டும் சீக்கிரமாக காலி பண்ணிடுங்க. ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடுங்க. ஏன்னா 1 வீக் கூட புதினா சம்டைம்ஸ் தாங்காது. பட் கொத்தமல்லி நல்லா தாங்கும். பட் புதினா நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா 2வது நாளே அந்த இலைலாம் அழுகி போயிடும். அதனால தான் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இந்த ஏர்டைட் பாக்ஸில் போட்டு, ஏன்னா அந்த ஈரோலாம் உறிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தாங்கும். அடுத்து கருவேப்பிலையும் நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது நமக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த பொருள் தாங்கும். ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்காச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தாங்கும். புதினா மட்டும் ஒரு 4 டேஸ்க்குள்ளே நம்ம காலி பண்ணிடணும். ஸோ நான் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டு அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் 15 இயர்ஸாக ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம். ரீசன் என்னென்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன பிரின்சிபல் இருக்குது. என்னென்னா லோன் போட்டு வீடு வாங்கக்கூடாது அப்படின்ற பிரின்சிபல் தான். ஏன்னா லோனில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. லோன்னா மொதல் விஷயம் நாங்கள் ஏன் லோன் போட மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லாமில் லோன் போடுறது ஹராமு அப்படின்னு ஹபிசா 4 வயசு இருக்கும்போது ஆக்சுவலி நாங்கள் லோன் போட்டு வாங்கலான்னு தான் இருந்தோம். கார் லோன் போட்டு தான் நாங்கள் வாங்கினோம். ஃபஸ்ட்டு கார் எங்ககிட்ட இருக்க கார் நாங்கள் லோன் போட்டு தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது லோன் போட்டு நம்ம வாங்குறது தப்பு அப்படின்னு நாங்கள் ஒரு பயான் கேட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் லோன் போட வேணான்னு ஒரு டெசிஷன் நாங்கள் எடுத்தோம். குக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எப்போயுமே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். வெண்டைக்காய் இப்போ சமைக்கிறதுக்கு தேவை. கத்திரிக்காய் அந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அது மீன் கறியில் போடலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். திருப்பி நான் வீட்டோட அப்டேட்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி லோன் போடக்கூடாதுன்னு டெசிஷன் நாங்கள் பண்ணோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப அந்த டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. அது ரொம்ப டஃப்பான ஒரு டெசிஷனு. என்னன்னா ஏன்னா எல்லோரும் நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும். லோன் போட்டால் எங்களால் வாங்க முடியும். பட் ஸ்டில் நாங்கள் லோன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் வந்தோம். ஸோ அந்த டெசிஷன் எங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் படுத்திக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா
வந்து இது வந்து நம்ம அல்லாவுக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த டெசிஷன் இருந்தோம். ஆனால் கூட நாங்கள் நினச்சோம் லோன் போடாமல் நம்ம எப்படியாச்சும் வீடு வாங்கலாம், காசு சேர்த்து வச்சு வீடு வாங்கலாம் அப்படின்றது வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ லோன் போட்டால் பேங்க்குக்கு வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட் கட்டணும் இல்லையா, எவ்வளோக்கு வீடு வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட் மந்த்லி நம்ம பேங்க்குக்கு கட்டணும். ஏன் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் டெசிஷன் பண்ணோம். ஸோ பேங்க்குக்கு போடுற அமௌண்ட் மாதிரி இப்போ வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேங்க்கில் வந்து போடலாம். அந்த காசை வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் காசு வந்து சேவிங் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய செலவுகள் வந்து நாங்கள் வந்து பண்ணல. எங்களுக்கெல்லாம் கார் வந்து ஒரு காரு அது சம்டைம்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கார்லாம் பிரச்சனை வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் கார் வாங்குவாங்க. ஏன்னா காரும் லோனில் வாங்கக்கூடாது இல்லையா, வாட்டி வாங்கிட்டோம். அது நமக்கு தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கு வந்து தெரியுது. அது வந்து அல்லாஹ் வந்து நம்மளோட இன்டென்ஷன் தான் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு வந்து நம்ம மனசாட்சி வந்து அது தப்புன்னு தெரியும் போது நம்ம அதை செய்யக்கூடாது இல்லையா. ஸோ அதனால நாங்கள் வந்து கார் கூட நாங்கள் வாங்கலை. ஸோ இந்த காரை தான் அல்லாஹ் தஆலா வந்து இந்த கார் எங்களுக்கு ரொம்ப பர்க்கத்தா. இந்த கார் கூட நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த காரோட லோனை வந்து நாங்கள் அடைச்சிட்டோம். அந்த காருக்கு வந்து 9 years லோன் வந்து இருந்தது. நாங்கள் 3.5 yearsலேயே வந்து கார் லோனை அடைச்சிட்டோம். ஏன்னா வந்து லோனில் இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக கார் லோன் வந்து 3.5 yearsல நாங்கள் அடைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த காரும் வந்து லோன் ஃப்ரீ காராக தான் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட கார் வந்து நாங்கள் 9 years வரைக்கும் லோன் கட்டல. 3.5 yearsலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லோனை அடைச்சோம். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆல்ரெடி வந்து அவரும் வந்து பிஃபோர் மேரேஜெலாம் வந்து லோன் போட்டு தான் வந்து அவர் வந்து ஒரு வீடு வாங்கினார். அது அவங்க அத்தாட்ட கொடுத்தாரு. அவரும் வந்து பிஃபோர் மேரேஜ் லோன்லாம் வாங்கியிருக்காரு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவர் வந்து அந்த கார் மட்டும் லோன் போட்டு வாங்கினது. அப்போ வந்து அவர் நினச்சிக்கிட்டாரு இஸ்லாமிக் பேங்க் வந்து இதுதான் என்னது அது வந்து ஓகே அதில் வாங்கிக்கலாம் லோன், அந்த மாதிரி நினச்சி தான் அவங்க வாங்கினாங்க. அப்புறம் அவங்களே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஓகே நம்ம லோன் வாங்க வேணாம் அப்படின்னு டிசிஷன் பண்ணாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு நாங்கள் வீடு வாங்குறதுக்கு. ஸோ எங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தான். நாங்கள் வந்து நினச்சோம் ரொம்ப பெரிய வீடு அந்த மாதிரிலாம் வேணாம், நமக்குன்னு வந்து ஓரளவுக்கு வந்து 2 ரூம் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். ஏன்னா வந்து இப்போது நம்ம வந்து ஒருத்தரை ரோல் மாடலாக எடுக்கணும்னா ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். அவர் வந்து நாங்கள் வந்து படிக்கும்போது அவர் வந்து தொழுவும்போது அவரோட வீடு எப்படி இருக்கும்னா அவர் தொழுவார். ஆயிஷா லிலி அவங்களோட ஒய்ஃப் வந்து காலை மடக்கிப்பாங்களாம் அவர் வந்து சஜிதா பண்ணும்போது. அவ்வளோ குட்டியான வீட்டில் தான் அவர் வந்து வாழ்ந்தார். நம்ம ஏன் பிரம்மாண்டமாக பார்க்கணும், சரி நம்மளோட சக்திக்கு உட்பட்டு நம்ம ஒரு சின்ன வீடாகவே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒரு 2 ரூம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 2 ரூம் வீடுன்னு நினச்சோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரூமு, எங்கள் மாமியார் எங்கள் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூமு, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சோம். ஆனால் 3 ரூம் வந்து எங்களோட ஆசையாக இருந்தது. 3 ரூம் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் ஆசையாக இருந்தது. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ வந்து சேர்த்து வச்சுட்டே இருந்தோம். சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ் கிட்ட வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணோம். அல்லாவையும் நாங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணோம். அல்லாவை ட்ரஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இருந்துட்டு இருந்தோம். எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து லோன் இல்லாமல் எப்படி வீடு வாங்க முடியுமா, லோன் இல்லாமல் வீடு வாங்க முடியுமா அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லோன் இல்லாமல் வாங்க முடியாதோ, ஆனால் வந்து அல்லாஹ் நினச்சா என்ன வேணால் நடக்கும் இல்லையா. நாங்கள் ஃபுல்லாக அல்லாஹ்வை மட்டுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்ம யாருக்காக பண்ணுறோம், அல்லாஹ்வுக்காக தான் பண்ணுறோம். அப்படியே நம்ம வாங்க முடியலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கூட நாங்கள் இருந்தோம் சரின்னு. ஆனால் வந்து அல்லாட்டையும் நாங்கள் துவா பண்ணோம், எங்களோட முயற்சியும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சின்ன வீடு அந்த மாதிரி பார்த்தோம். சரி அதை பார்த்துட்டு அந்த வீடை வாங்கிக்கிட்டு வாடகை விட்டுடலாம், நம்ம வேறு வாடகை வீட்டில் இருக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறமா ஒரு சில வீடெல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து எங்களுக்கு காசு வந்து பத்தலை. ஏன்னா மினிமமாக வந்து எல்லோரும் வந்து 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து வீடு வந்து மினிமம் வீடு வந்து இருக்குது. ஸோ மினிமமாக 2 ரூம் உள்ள வீடே வந்து 2.5 லட்ச ரூபா வந்து 2.5 லட்சம் ரிங்கெட், மலேசியா ரிங்கெட்டுக்கு வந்து 2.5 லட்ச ரூபா.
மினிமமாக இருக்கிற வீடே வந்து இருக்கும். உங்களுக்கும் நிறைய பேர் தெரியும்ல வீடு விலைலாம் எவ்வளோ இருக்கணும். மினிமமாக ஒரு 2 ரூமு, ஒரு சின்ன கிச்சனு, சின்ன ஹாலு, அதுக்கே வந்து 2.5 lakh வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வீடு தான் நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி யாராச்சும் லோன் வாங்கக்கூடாது, மனசு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளும் லோன் இல்லாமல் வீடு வாங்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா, வாங்க முடியும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சோம். அதுவும் இப்போது ஒரு 10 இயர்ஸாக சேர்த்து வச்சோம். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2.5 lakh வரைக்கும் நாங்கள் சேர்த்து வச்சோம். ஸோ அந்த சேர்த்து வச்சு அதில் என்ன வீடு கிடைக்குதோ அந்த மாதிரி வீடு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் நினச்சோம். நாங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக அந்த மாதிரிலாம் நினைக்கல. எங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும், மினிமமாக ஒரு 2 ரூமாவது இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து வீடு பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி வீடு பார்த்தோம் அப்படின்றது வந்து வாங்க பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிலே ஆகிட்டே போச்சு. ஓரளவுக்கு வந்து 2.5 lakh வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் 2.5 lakh என்ன வீடு கிடைக்குதோ அதை நம்ம வாங்கலாம். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து நினச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து சமைச்சாச்சு. என்னென்னா வந்து நீங்கள் பாருங்கள், மீன் குழம்பு வந்து நான் வச்சுட்டேன். அப்படியே வந்து பேசிகிட்டே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். இந்த வாட்டி வந்து நான் குழம்பு ரெசிபி சொல்லாமல் இந்த மாதிரி வீடு அது ஜஸ்ட் உங்ககிட்ட காமிச்சிட்டு என்னென்னலாம் சமைச்சேன்னு வந்து பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, தெங்கிரி ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா கீரை பொரியல், ரைஸ், இதை தான் வந்து நான் வச்சேன். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் எங்ககிட்ட காசு சேர்ந்ததுக்கப்புறம் எந்த வீடு பார்த்தோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். இந்த வீடு வந்து ஒரு 280ன்னு சொன்னாங்க. ஸோ 2 lakh சம்திங் 250 ப்ளஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம போகலாம், வேணும்னா என்னோடய ஜுவல்ஸும் சேர்த்து விற்று இந்த வீடை வாங்கலாம் அந்த மாதிரி நாங்கள் நினச்சோம். ஸோ இந்த வீடு இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னு இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்குது. அல்ஹம்துலில்லா ஓரளவுக்கு இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 18 times அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 18 times. இதுக்கு முன்னாடியெலாம் நாங்கள் ஒரு வீடு பார்த்தோம், 1 ரூம் 2 ரூம் உள்ள வீடு கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த வீடு நம்ம எடுக்கலாம், இது கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம வாங்க போகிறோமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா இந்த வீட்டில் இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் அவங்களே வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து காசு வந்து ரெனோவேஷனுக்கு வந்து பண்ண தேவையில்லை இல்லையா, ரொம்ப பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம குடி போகலாம். ஏன்னா நாங்கள் இருக்கிற எல்லா காசும் போட்டு நம்ம வந்து போகணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா கீழே ரூமே கிடையாது. எங்கள் மாமியாரால் மேலே ஏற முடியாது, அவங்களுக்கு கீழே ரூம் வேணும். ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் இடம் இருக்கா, நாங்கள் யோசிச்சோம் அங்கே வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்ணி கட்டில் போட்டு மாமிக்கு கொடுத்துடலாம் அந்த மாதிரி நாங்கள் நினச்சோம். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் வந்து இருக்குது. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக வீடு இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் வந்து கபோர்டு எல்லாமே அவங்களே செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனால் கீழே ரூம் இல்லைல்ல, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஹால் வந்து சின்ன ஹால், இந்த ஏரியா மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து மாமிக்கு வந்து கட்டில் போட்டு கொடுக்கணும். நாங்கள் தான் ஒரு பிளாக் மாதிரி ஒரு செவுறு கட்டி மாமிக்கு கதை வச்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எப்படியும் நம்ம செய்யணும். ஏன்னா மாமியாரால் அவங்க மேலெல்லாம் வர முடியாது இல்லையாமே. அதனால் வந்து எப்படின்னு இந்த வீடு வாங்கலாமா வேணாமான்னு நாங்கள் யோசித்தோம். நாங்கள் குறைஞ்சபட்சம் கீழே வந்து ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். பட் இங்கே வந்து கீழே ரூமே கிடையாது. நான் மாமியாரோட இல்லைன்னா இந்த வீடு வாங்கலாம், மாமியாரோட இருக்கிறதுனால மாமியாருக்கு கீழே தான், அவங்க வயசானவங்க மேலே ஏற முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து கீழே ஒரு ரூம் வேணுமே அப்படின்றது வந்து நினச்சோம். ஸோ பட் அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவே நம்ம ஒரு செவுறு கட்டி ஒரு கதவு வச்சு அங்கே கீழே ஒரு ரூமாக நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு. இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 18 times சம்திங் 18 times என்னமோ சொன்னார் என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதில் வந்து கப்போர்டில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சில இது கொஞ்சம் உடஞ்சாப்பில் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த வீடு வந்து தங்குற மாதிரி இருக்குது. நாங்கள் டக்குன்னு காலி பண்ணிவிட்டு வந்து இந்த வீடு வந்து புழங்குற மாதிரி தான் வந்து இந்த வீடு வந்து இருக்குது.
எங்களுக்கும் மனசு வந்து நாங்களும் அவ்வளோலாம் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. எங்களுக்கும் சம்டைம்ஸ் ஐயோ லோன் போடலாமா அந்த மாதிரி கூட எங்கள் மனசு வந்து ஒரு குழப்பமாக இருந்திருக்கு. அப்போல்லாம் நாங்கள் 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாட்ட துவா கேட்போம். அல்லா வந்து எங்களை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து, அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து செய்யலாமா வேணாமா அப்படின்னா வந்து நம்ம ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு அதுக்கு ஒரு துவா இருக்குது. அந்த துவா வந்து நான் இன்ஷால்லா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த துவா ஓதிட்டு நீங்கள் வந்து அல்லாட்ட கேட்டிங்கன்னா அது நல்லதாக இருந்தால் அல்லா நம்மளை செய்வேன் வைப்பாங்க, நல்லது இல்லைன்னா அதுலேருந்து அல்லா நம்மளை விளக்குவாங்க. அந்த மாதிரி நாங்கள் மனசு குழப்பம் வரும்போது லோன் வாங்கலாமா அப்படின்னு தோணும் போதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம். லோன் வாங்க வேணான்னு தான் எங்கள் மனசு எப்பவுமே வந்து சொல்லும். நம்ம கண்ட்ரோலாக இருக்கலாம், பரவாயில்ல, நம்ம வந்து அல்லாவுக்கு பிடிக்காதது செய்ய வேணாம், அந்த மாதிரி தான் வந்து அல்லாஹ் தான் எங்களுக்கு வந்து எங்கள் மனசை வந்து உறுதிப்படுத்தினாங்க. லோன் வாங்கக்கூடாது அப்படின்றத வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து மனசை உறுதிப்படுத்தினாங்க. நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் ரொம்ப தொந்தரவு பண்ணவும் இல்லை. அவர் வந்து நீங்கள் லோன் வாங்குங்கன்னு தொந்தரவு பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு கார்லாம் லோனில் தான் வாங்கினாங்க. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி லோன் தப்பா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்குது வீடு, சைஸும் ஓகே தான், சூப்பராக இருக்குது. நம்ம 20 வீடுலாம் பார்த்தோம். ஹெவி ரெனோவேஷனால இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற வாடகை வீடோட சின்ன வீடு. ஏன்னா நாங்கள் வாடகை வீடே 4 ரூம் வீட்டில் வந்து நாங்கள் இருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா 2 ரூம் தான், அதுவும் சின்ன ரூமு தான், ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அந்த ஒரு பாத்ரூம் தான் 2 ரூமும் ஷேர் பண்ணோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே எப்போவுமே ஒரு பாத்ரூம் இருக்கும் இல்லையா, இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்து பாத்ரூம்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து காமன் பாத்ரூம் மாதிரி தான் இருக்குது. ஹால்லாம் கிடையாது. மேலே ஏறினா ஹால்லாம் இல்லை, மேலே ஏறினா 2 ரூம் இருக்குது. கீழே ரூமே இல்லை. எங்கள் மாமியாருக்கு வந்து கீழே வந்து ரூம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த இடத்துல கல் அதை போட்டு நம்ம ரூம் மாதிரி அந்த ஒரு ஏரியா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது மாமிக்கு ரூம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி நினச்சோம். டைல்ஸ் கூட இங்கே வந்து போடலை. ஸோ டைல்ஸ்லாம் வந்து நம்ம தான் போடணும். அந்த மாதிரி வீடாக தான் இது இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மாஸ்டர் பெட்ரூமு. பட் நாங்கள் வாடகை வீட்டில் வந்து நல்லா பெருசாக இருக்கும். பட் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. நம்ம வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் வரலாம் அந்த மாதிரி தான் இருந்தோம். நாங்கள் பெரிய வீடு அந்த மாதிரிலாம் நாங்கள் நினைக்கல. இந்த வீடே அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்ம இதே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நினைப்பேன். ஏன்னா வீடு வந்து டைல்ஸ் மட்டும்தான் போடணும். சரி இப்போதைக்கு அல்லாஹ் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கி இங்கே வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த பாத்ரூமும் காமன் பாத்ரூம் தான், பரவாயில்ல. மேலே வந்து பிள்ளைங்களும் நானும் வந்து காமன் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் நினச்சோம். இந்த வீடு வாங்கலான்ற மாதிரி முடிவெடுத்தோம். பட் வந்து அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த வீடு வந்து நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னார். ஏன் வாங்க வேணான்னா இந்த வீடு வந்து சேஃப்டி கிடையாது. வீடு நல்லா இருக்குது, வீடு பிடிச்சி, சில வீடு நாங்கள் பார்ப்போம் வீடே எங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஏன்னா எங்களோட காசுக்கு எங்கெங்கே சூப்பர் வீடாக கிடைக்கும். நாங்களே வந்து ஒரு 2 லட்சம்லேருந்து 3 லட்சத்துக்குள்ளே தான் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் கையில். ஸோ அதனால் வந்து நாங்கள் பார்க்குற வீடாக ரொம்ப சூப்பராகலாம் இருக்காது. ஸோ வந்து இந்த வீடு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களால் வாங்க முடியல. ஏன்னா இந்த ஏரியா வந்து சுத்தமாக வந்து சேஃப்டி கிடையாது. லேடிஸ்லாம் இருக்கீங்க, நீங்கள் கார் ஓட்டணும், இங்கே வந்து ரோடெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த வீடு வாங்க வேணாம், இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் நல்ல வீடு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப தள்ளி இருந்தது, ரொம்ப அவுட்டரில் இருந்தது. அதனால தான் இது வந்து 270 அந்த மாதிரி கிடச்சிச்சு. இதே கொஞ்சம் சிட்டிக்குள்ளேனா வந்து 350 அந்த மாதிரி போயிருக்கோம் 2 ரூம் வீடு. பட் இது வந்து 250க்கு வந்து கொஞ்சம் அவுட்டரில் வேறு இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து ஆனால் 250க்கு புது வீடு கூட 1 ரூம் 2 ரூமில் வந்து கிடைக்கிது. பட் இந்த வீடு வந்து நாங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அல்லாவோட அருளால் வந்து நாங்கள் வேறு வீடு வந்து பார்ப்போம். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ இந்த வீடை வந்து நாங்கள் பார்த்த வீடை வந்து சும்மா ஒரு மெமரியாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் லோன் இல்லாமல் வீடு வாங்கினோமா இல்லையான்னு ஷேர். உண்மையாலே எனக்கும் வந்து ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டதுனால தான் வந்து அவர் லோன் வாங்காமல் ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு கில்ட்டாக ரொம்பவும் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலைல்ல. இப்போ இஸ்லாம் இல்லாமல் பார்த்தா கூட நம்ம கடனாளியாக வந்து மாதம் நிறைய பேர் வந்து நான் முஸ்லீம்ஸே வந்து நிறைய பேர் லோன்லாம் போட்டு ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. முஸ்லீம்ஸும் லோன் போட்டு இப்போ கொரோனா டைம்லாம் வந்து எவ்வளோ வீடு வந்து ஜப்தியாச்சு. வேலை போவோம், என்ன வேணால் நமக்கு வந்து லைஃப்பில் நடக்கும் இல்லையா. ஸோ நமக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது இல்லையா.
இல்லையா? அதனால ஆனால் வந்து உண்மையான ரீசன் என்னென்னா இஸ்லாமில் ஹராமு லோன் போடுறதுன்ற ரீசனுக்காக தான் நாங்கள் லோன் வாங்கலை. நான் சும்மா தான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், லோன் போட்டால் தப்புன்னு நான் படித்தேன், அது உண்மையான்னு கேட்டேன். அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் ரொம்ப ஸ்டடி ஆகிட்டாரு. இல்லை நான் லோனே போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டடி ஆகிட்டாரு. ஸோ ரொம்ப நான் கூட குழப்பமாக இருந்தால் கூட இல்லை அனிஷா நம்ம வந்து ஸ்டடியாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு வந்து அவரும் எனக்கு தைரியம் படுத்தினார். ஸோ நாங்கள் லோன் இல்லாமல் நாங்கள் வீடு வாங்கணுமா இல்லையான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்து நாங்கள் லோன் இல்லாமல் வீடு வாங்கணுன்ற பார்த்த வீடுங்களில் இந்த வீடு ஒரு வீடு. நாங்கள் எந்த வீடு வாங்கணுன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோலலாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடு. பட் ஏரியா வந்து சரியில்லை, அதனால தான் இந்த வீடு வந்து நாங்கள் வாங்கலை. பட் இது சின்ன வீடாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் 2 ரூம் இருக்குது, கீழே மாமிக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு நம்ம இருக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். பட் ஏரியானால சேஃப்டி பர்பஸ்னால என்னோடய ஹஸ்பண்ட் சேஃப்டியும் செக்யூரிட்டி கார்டாச்சும் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரிஜெக்ட் பண்ணார். என்னோடய ஹஸ்பண்ட் டெசிஷன் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடு வந்து வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வேறு என்ன வீடு பார்த்தோம் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் அனிஷா சையத். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.